ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம். இந்த கேள்விகளை நீங்கள் பிசி எக்ஸாம், விஏஓ, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற அனைத்து தேர்வுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, காரி ஆசான் மற்றும் யார் ஒரு சாலை மாணாக்கர்? ஆன்சர் கனி மேதாவியார். காரி ஆசான் மற்றும் கனி மேதாவியார் இருவரும் ஒரு சாலை மாணாக்கர். இரண்டாவது கேள்வி, கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறக்கூடிய நூல் புறநானூறு. மூன்றாவது கேள்வி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடியவர் யார்? இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. ஆன்சர் நாமக்கல் கவிஞர். நான்காவது கேள்வி, முத்தையா பிறந்த இடம் எது? முத்தையா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர். கண்ணதாசன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி. தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, திருவிளையாடற் புராணத்தின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் படலம். திருவிளையாடற் புராணத்தின் உட்பிரிவு படலம். இதில் 3 பெரும் காண்டங்கள் இருக்கு. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். மொத்த படலங்களின் எண்ணிக்கை 64. ஆறாவது கேள்வி, காவிரி பூம்பட்டினம் எந்த நாட்டின் துறைமுகம்? ஆன்சர் சோழ நாடு. காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது சோழ நாட்டினுடைய துறைமுகம். ஏழாவது கேள்வி, கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் இவற்றுள் எது? இது அனைத்துமே கண்ணதாசனுடைய படைப்புகள். இவற்றுள் இனிய நாடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராசதண்டனை, ஆட்டநந்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம். இது 3மே கவிதை. இவருடைய கவிதை படைப்புகள் இவை 3மே. எட்டாவது கேள்வி, திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் விகுதி. பகுபதத்தில் இறுதி உறுப்பாக இருக்கக்கூடியது விகுதி. இது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் பகுபத உறுப்பு. ஒன்பதாவது கேள்வி, தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படுவது எது? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். பத்தாவது கேள்வி, வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடும் நூல் எது? வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இதில் தொல்காப்பியர் தமிழ் வேந்தர் மூவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். 11வது கேள்வி, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்பது யாருடைய தன் வரலாற்று நூல்? ஆன்சர் சலீம் அலி. இவர் தான் இந்தியாவினுடைய பறவை மனிதர். இவருடைய தன் வாழ்க்கை வரலாற்று நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. 12வது கேள்வி, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்பது யாருடைய கவிதை? ஆன்சர் வள்ளிக்கண்ணன். 13வது கேள்வி, முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என்ற உவமை மூலம் பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகளார். இந்த லைன்ஸ் யாருடையது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சுரதா. சுரதா இவ்வாறு மறைமலை அடிகளாரை பாராட்டியுள்ளார். 14வது கேள்வி, பொருந்தாதது எது? தமிழ் சொல், கிரேக்க சொல். இவற்றுள் பொருந்தாதது தொண்டி. தொண்டியினுடைய கிரேக்க சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டீஸ். அரிசி ஒரைசா, கருவூர் கரோரா, மதுரை மதோரா. இதுவும் நமக்கு தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து 15வது கேள்வி, நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் என்ற பாடல் வரிகளில் மாடங்கள் என்பதன் சரியான பொருள் எது? ஆன்சர் மாளிகையின் அடுக்கு. இந்த வரிகளில் மாடங்கள் என்பதன் சரியான பொருள் மாளிகையின் அடுக்கு. 16வது கேள்வி, பொறுத்துக. தோல் கருவி முழவு, காற்றுக்கருவி சங்கு, கஞ்சக்கருவி ஜாலரா, நரம்பு கருவி யாழ். அடுத்து அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. 18வது கேள்வி, இங்கிலாந்து நாட்டு ராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது?
மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் திருக்குறள். எந்த நாட்டு ராணி அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டு ராணி. காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். 19வது கேள்வி. 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாள் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். இதுவும் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடியது. 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாள் என்று பாடியவர் பாரதியார். 20வது கேள்வி. பொறுத்துக. பிடி, பெண் யானை, மதுரம், இனிமை, மருங்கு, பக்கம், வீறு, வலிமை. 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் திராவிட பெருமொழிகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் சமஸ்கிருதம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இவை 4மே திராவிட பெருமொழிகள் என அழைக்கப்படுகிறது. 22வது கேள்வி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 23வது கேள்வி. அழகிலா விளையாட்டு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அழகிலா விளையாட்டு என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 24வது கேள்வி. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை இவற்றுள் எது? ஆன்சர் இவை அனைத்தும். இது கப்பல் பறவை, கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூழைக்கடா இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. 25வது கேள்வி. சேர நாட்டின் துறைமுகங்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் கொற்கை. கொற்கை அப்படின்றது பாண்டியர்களுடைய துறைமுகம். சேர நாட்டின் துறைமுகங்கள் தொண்டி, முசிறி, காந்தலூர். 26வது கேள்வி. பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதி போல் ஆகம் என்ற தொடரில் உம்பரார் பதி என்பது யாரை குறிக்கிறது? ஆன்சர் இந்திரன். இதெல்லாம் பொருத்துகளை நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. 27வது கேள்வி. நல்கினார் என்பதன் வேர் சொல் எது? நல்கினார் என்பதன் வேர் சொல் நல்கு. 28வது கேள்வி. எண் திசை என்பது எத்தனை திசைகளை குறிக்கிறது? ஆன்சர் 8 திசை. எண் திசை அப்படின்றது 8 திசைகளை குறிக்கிறது. 29வது கேள்வி. பிரித்தெழுதுக. அளபெடை. சரியான பதில் அளபு கூட்டல் எடை, அளபெடை. 30வது கேள்வி. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார்? தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. ஆன்சர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் கண்ணதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க.